இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். இந்த நாளும் தேவன் தாமே தம்முடைய சித்தத்தின்படி தீர்மானத்தின்படி நம்மை மறுசீர் அமைப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புத்தகம் 51வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது: கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடையச் செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அன்பானவர்களே, தேவன் தோய்ந்து போயிருக்கிற, ஆறுதல் அற்றிருக்கிற, கவலையோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, பிரச்சனையோடு இருக்கிற தம்முடையவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். முதலாவது ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தி ஆகட்டும். முதல் ஆறுதல் யாருக்கு என்று சொன்னால் சீயோனுக்கு. சீயோன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் முதலாவது தேவன் ஆறுதலை கொடுக்க. ஹல்லேலூயா. முதலாவது ஆறுதல் யாருக்கு என்றுச்சுன்னா, முதல் பலன் யாருக்கென்றா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு முதல் பலன். இன்றைக்கு நீங்கள் சீயோனாக இருந்தால், நீங்கள் வேதனையோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு ஹல்லேலூயா இருப்பீர்களா இருந்தால், தேவன் சொல்றார், முதலாவது உன்னை நான் ஆறுதல் படுத்துவேன். ரெண்டாவது சொல்றார், அதில் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்வேன். ஹல்லேலூயா. மனிதர்கள் இடைத்தரா இருக்கலாம், சத்ரு இடித்ததா இருக்கலாம், மந்திர சூனிய செய்வினைகளால் இடிக்கப்பட்டதா இருக்கலாம். பாழாய்ப்போன எந்த ஸ்தலம் இருந்தாலும், பாழாய்ப்போன எந்த வாழ்க்கையாயிருந்தாலும், பாழாய்ப்போன எந்த தொழிலாயிருந்தாலும், பாழாய்ப்போன எந்த உயர்வாக இருந்தாலும், இந்த காலை வேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப தேவன் அதை எழுப்புகிற வேலையாய் மாறும். அதை தேவன் தேர்தல் அடைய செய்வார். அது தேறிடும். யாரோ ஒன்று சொன்னதுனால, யாரோ ஒன்று செய்ததுனால, யாரோ ஒன்று ஏதோ ஒன்று ஆக்கினதுனால இன்றைக்கு அது தேர்தல் அடையாமல் ஃபெயிலாக போன காரியங்கள் இந்த நாள் பாஸ் ஆகும். இந்த நாள் அது தேர்தல் அடைஞ்சிடும். தேர்தல் அடையன்னா அது பாஸ் ஆகி போயிடும். அது வெற்றி பெற்றும், அது சித்தி பெற்றும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு மனித வார்த்தை, ஏதோ ஒரு மனித கிரியை, ஏதோ ஒரு மனிதனுடைய காரியம், ஏதோ சத்ருவின் கிரியை, எதா இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய பின்மாற்றமாக இருக்கலாம், ஜெபக்குறைவாக இருக்கலாம், எதா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் இன்றைக்கு அதை தேர்தல் அடைய செய்வார். ஹல்லேலூயா. 3வது வசனம் சொல்லுகிறது, அதன் வனாந்திரத்தை ஏதேன் போல் ஆற்றுவாரா. ஹல்லேலூயா. அதன் வனாந்திரத்தை, ஹல்லேலூயா, அபிஷேகத்தை இழந்து, வல்லமை இழந்து, நீர் இல்லாமல் தவித்து காடாய் போன வாழ்க்கையின் பகுதிகள், ஆவிக்குரிய பகுதிகள், சரீரத்துக்குரிய பகுதிகள், ஆத்துமத்துக்குரிய பகுதிகள் சரியா ஏற்ற நேரத்தில் பராமரிப்பு இல்லாததுனால வனாந்திரமாக்கப்பட்டவைகளை இன்றைக்கு தேவன் செழிப்புள்ள ஏதேனை போல் மாற்றுவார். ஆமென். தேவன் உலாவுகிற இடமாய் உங்கள் இருதயம் இன்றைக்கு மாறும். ஏதேன் என்பது தேவன் உலாவுகிற இடம். ஏதேன் என்பது தேவன் நம்மை சந்திக்கிற வேலை. தேவனோடு இருந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டதுனால வனாந்திரமாய் மாற்றப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு தேவன் திரும்பவும் ஏதேனின் அனுபவத்தை, ஹல்லேலூயா, இனி ஏதேனில் நீ ஒளியக்கூடாது, ஏதேனில் நீ தேவனை சந்திக்க ஆயத்தப்படுகிற வேலையாய் மாறட்டும். 4வது சொல்கிறது, அதை கர்த்தருடைய தோட்டத்தை போல் மாற்றுவேன். ஏதேன் மனிதனும் தேவனும் சந்திக்கும்படியாக தேவன் உருவாக்கின ஒரு தோட்டம். இது கர்த்தருடைய தோட்டம், கர்த்தரே உலாவுகிற தோட்டம், கர்த்தர் விரும்பி வாசம் பண்ணுகிற ஒரு தோட்டம். இந்த தோட்டம் பரலோகத்தில் இருக்கா, பூமியில் எங்க இருந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்கிறேன், இந்த மனிதன் தேவனுக்காக மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தன் இருதயத்தில் துக்கங்களை மறந்து, கவலைகளை மறந்து, தேவனுக்குள்ள வாசம் பண்ண வேண்டும் என்று சந்தோஷத்தை மாத்திரம் வைத்துக் கொள்கிறான். அது தோட்டமாய் மாறும் கர்த்தருக்கு. ஏதே நாளில் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அநேக தோட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை, என்னை ஒரு தோட்டமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உலாவுகிற தோட்டமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அதற்குள்ள மகிழ்ச்சியின் சத்தமும், ஆடல் பாடல் சத்தமும், துதியின் சத்தமும், ஆராதனின் சத்தமும் எழும்பும் பொழுது இன்றைக்கு உங்கள் இருதயம் கர்த்தருடைய தோட்டத்தை மாற்றப்படும். நீங்கள் ஒரு கர்த்தருடைய தோட்டமாய் மாற்றப்படுவீர்கள். கர்த்தருடைய தோட்டத்தில் செழிப்பு மாத்திரமே காணப்படும். அங்கு குறைவென்பது இல்லை.
நான் சொல்றது அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும். ஹல்லேலூயா. கவலைகளை மறந்து, வேதனைகளை மறந்து, துக்கங்களை மறந்து இன்றைக்கு நீங்கள் ஆடி பாடி கர்த்தருக்கு பலி செலுத்தும் பொழுது உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய தோற்றத்தை போல் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே, இதோ இந்த நாளில் என்னை ஆறுதல் அடைய செய்து, தேர்தல் அடைய செய்து, பாழான இடங்களை எல்லாம் கட்டி, வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றி, இதோ நீர் திரும்பவும் வாசம் பண்ணுகிற இருதயமாய் இருதயத்தை மாற்றுகிறபடினால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.